டிடாக்சிஃபிகேஷன் அண்ட் ரிஜுவனேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை கழிவு நீக்குதல் மற்றும் புதுப்பித்தல் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இது அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணுவாங்க. $4000-5000 ஒரு வாரத்துக்கு வாங்குவாங்க. இங்கே அதே மாதிரி தான் 5 நாள் 7 நாள் ப்ரோக்ராம். அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் உள்ள ஆளை எடுப்பாங்க. ஓகே. புதன்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ டிஸ்சார்ஜ் ஆகுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, வாழ்வியல் முறையை மாற்றுவாங்க. அதாவது ஒரு காத்தால் 6 மணிக்கு எழுப்பி விடுவான், ஒரு எண்ணெய் கொடுப்பான், வாயை கொப்பளிக்க வைப்பான், அப்புறம் ஒரு ஹெர்பல் டீ ஒன்று கொடுப்பாங்க. 7 மணிக்கு போவீங்க, ஒரு யோகா 1 மணி நேரம் யோகா பண்ண வைப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுந்தர பிராண சக்கர யோகா, அமிர்த பிராண சக்கர யோகா, பிராணயாமம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யோகா சொல்லி கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து மூச்சு பயிற்சி, உடலை சுத்தமாக வச்சுக்கிறது, வயிறு கூட ஒல்லியாக வருது, ஆள் நல்லா ஃபிட்டாக இருக்கிறது, இது எல்லாமே பண்ணோம். டிடாக்சிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து உணவு வந்து சாத்விக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சுத்தமான சைவ உணவுகள் மட்டும் கொடுப்போம். இங்கே நீங்கள் கண்ட ஃபுட்டெல்லாம் இங்கே சாப்பிட முடியாது. இந்த இருக்க போகிற 5 நாளும் 7 நாளுமே உங்களுக்கு 3 வேளை உணவு, 2 ஹெர்பல் டீ, இதெல்லாம் அதிலே இன்க்ளூட் ஆகிடும். ஃப்ரீ. அதில் எதுவுமே காசு தனியாக பண்ண மாட்டாங்க. 11 மணிக்கு திருப்பியும் ஒரு யோகா ஒன்று கிளாஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மணி நேரம் பண்ண உடனே பெய்டு தெரப்பிஸ் இருக்கும். அதாவது ஷிரோதாரா, அப்புறம் வேறு மண் குளியல், வாழை இலை குளியல், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து பேக் போடுறது, அப்புறம் டிடாக்சிஃபிகேஷன், அதெல்லாம் இது பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு நடுவில் எஃப்ஐஆர் தெரப்பின்னு ஒன்று அந்த ஃப்ரீயாகவே வரும். அது முடிஞ்ச வரும். ஒரு உணவுன்னா 1 செகண்ட் சாத்விக் ஃபுட்டு, ஒரு கீரை, ஒரு இது நல்லா ரொம்ப குக் பண்ணாத ஒரு மாதிரி நல்ல ஃபுட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆயுஷ்மானோட சிறப்பாக என்னென்னா, ஒரு 4 மணிக்கு ஒரு அக்வாட்டிக் யோகான்னு ஸ்விம்மிங் பூலில் யோகா பண்ணுவீங்க ஈவினிங். இது வந்து ஒரு புதுமையான இது யாருக்கிட்டையும் இந்தியாவில் கிடையாது. வெளிநாடுகளில் உண்டு. நம்ம இங்கே இந்த அக்வாட்டிக் யோகா ரொம்ப வருஷமாக பண்ணிருக்கிறோங்க. இப்போ தான் புதுசு இல்லை, இது ஒரு 15 வருஷமாக பண்ணது. இந்த கோவிடுக்கு அப்புறம் பண்ணாமல் நிறுத்தியிருந்தோம். இப்போ கோவிடுக்கு அப்புறம் திருப்பி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பெரிய ஒரு வரவேற்பு எப்போவுமே அந்த காலத்துலேருந்தே இருக்கும். இப்போவும் அதே மாதிரி தான் அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த 5 நாளில் என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் போய் வேர்வை மூலமாகவும் யூரின் மோஷன் ஸ்வெட் எல்லாம் சுத்தமாகி ஆள் நல்லா வரும்போது ஜெகஜோதியாக வரலாம்.